அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளே, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அவர்கள் நுழைகின்ற பொழுது, தாங்கள் ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் நுழைந்து விட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம்தான் ஆண்களில் இருக்கக்கூடிய அந்த பயணிகள், அந்த யாத்திரிகர்கள் தைக்கப்படாத 2 வெண்ணிற ஆடைகளை அவர்கள் உடுத்துவார்கள். ஒன்று மேலாடை, மற்றொன்று கீழாடை. இந்த 2 ஆடைகளுக்கு பெயர் இஹ்ராமுடைய ஆடை என்று பொருள். இந்த இஹ்ராமுடைய ஆடை ஒருவர் அணிந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜிலே நுழைந்து விட்டார் என்பதற்கு ஒரு அடையாளமாக ஆகிவிடுகிறது. இஹ்ராம் என்று சொன்னால் தடை செய்யக்கூடியது என்று பொருள். இஹ்ராமுடைய ஆடைகள் என்று சொன்னால் தடையை ஏற்படுத்தக்கூடிய ஆடைகள் என்று பொருள். ஏன் இந்த பெயர் வந்தது என்றால், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் அவருக்கு எந்த செயல்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த செயல்கள் அவர் செய்வதற்கு ஆகுமானதாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட செயல்கள் யாவும் இந்த இஹ்ராமுடைய 2 ஆடைகளை அவர் உடுத்துகின்ற பொழுது அனுமதிக்கப்பட்ட அந்த செயல்கள் தடுக்கப்பட்டவையாக மாறிவிடுகின்றன. அந்த செயல்கள் செய்வதற்கு இந்த 2 ஆடைகள், இஹ்ராமுடைய ஆடைகள் தடையாக அமைந்து விடுகின்றன. எனவே தான் இதற்கு இஹ்ராமுடைய ஆடை, இஹ்ராம் கட்டுதல் என்ற பெயர் வந்தது. ஒரு ஹாஜி இஹ்ராமுடைய ஆடையை அணிவதற்கு முன்னால் அவர் தமது தலைமுடியை அவர் வெட்டி கொள்ளலாம், தமது மீசையை அவர் கத்தரித்து கொள்ளலாம், தமது தாடியை அவர் ஒதுக்கி கொள்ளலாம், தமது அக்குள் முடிகளை அவர் களைந்து கொள்ளலாம், தமது மறைவிட ரோமங்களை அவர் எடுத்துக்கொள்ளலாம், அவர் தமது கை கால்களில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டி கொள்ளலாம். அப்ப இதுவெல்லாம் ஆகுமான செயல். ஆனால் இஹ்ராமுடைய ஆடை ஒருவர் அணிந்து விட்டால் இந்த ஆகுமான செயல்கள் யாவும் தடுக்கப்பட்ட செயல்களாக மாறிவிடுகின்றன. ஒரு ஹாஜி இஹ்ராமுக்காக வேண்டி, ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் எனும் அந்த வெண்ணிற தைக்கப்படாத 2 ஆடைகளை அவர் உடுத்திய பிறகு அவர் தலை ரோமங்களை களையக்கூடாது, வெட்டக்கூடாது, மீசை முடிகளை கத்தரிக்கக்கூடாது, தாடி முடிகளை அவர் வெட்டக்கூடாது, அக்கிள் முடிகளை அவர் களையக்கூடாது, மறைவிட ரோமங்களை அவர் அகற்றக்கூடாது, தமது கை கால்களில் இருக்கக்கூடிய அந்த நகங்களை அவர் வெட்டக்கூடாது. அப்ப இவையெல்லாம் தடுக்கப்பட்ட செயல்களாக மாறிவிடுகின்றன. ஒரு ஹாஜி இஹ்ராமுடைய ஆடைக்கு முன்னால் அவர் தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், அவர் கைகளில் கால்களில் உறையை அணிந்து கொள்ளலாம். ஆனால் இஹ்ராமுடைய ஆடையை அவர் உடுத்திய பிறகு தமது கையுறையை அவர் பயன்படுத்த முடியாது, தமது காலுறையை அவர் பயன்படுத்த முடியாது, அவர் சட்டை அணிய முடியாது, அவர் கால் சட்டை அணிய முடியாது, அவர் தொப்பி போட முடியாது, அவர் தலைப்பாகை கட்ட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து கேட்கிறார், ஒரு ஹாஜி அல்லது ஒரு இஹ்ராம் அணிந்தவர் அவர் எதை அணியலாம் என்று அவர் கேட்ட பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதிலாக அவர் எதை அணியக்கூடாது என்பதை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்போ இஹ்ராமுடைய ஆடையை உடுத்தியவர், பயன்படுத்தக்கூடியவர், அவர் சட்டை அணியக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அவர் கால் சட்டை அணியக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அவர் தொப்பி அணியக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அவர் தலப்பாகை அணியக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அவர் நிறம் பூசப்பட்ட எந்த ஆடையையும் அவர் அணியக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதோடு மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இஹ்ராமுடைய ஆடைகளை உடுத்தியவர் தமது 2 கால்களில் காலுறைகளை, பூட்ஸுகளை அணியக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒருவேளை அவருக்கு செருப்பு கிடைக்காத பட்சத்தில் அவர் தமது 2 கால்களுக்கும் ஹுஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூட்ஸுகளை, காலுறைகளை அவர் அணிந்து கொள்ளலாம். இருந்தாலும் கூட கரண்டை காலுக்கு கீழாக அந்த காலுறைகளை கிழித்து விட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ இஹ்ராமுடைய ஆடையை பயன்படுத்தக்கூடிய அந்த ஹாஜிகள் இவற்றிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் சாதாரண நேரத்தில் ஒரு மனிதர் நறுமணம் பூசிக்கொள்ளலாம். அதே ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிய பிறகு தமது ஆடையில் அவர் நறுமணத்தை பூசக்கூடாது. சாதாரண நேரத்தில் ஒரு மனிதர் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ளலாம், தலையை சீவிக்கொள்ளலாம். ஆனால் இஹ்ராமுடைய உடைகளை அணிந்த பிறகு தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது, தலையையோ தாடி முடிகளையோ அவர் சீவிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஒருவேளை அவர் தலைவாறுகின்ற பொழுது, தாடியை அவர் சீவுகின்ற பொழுது, தலையிலிருந்து முடிகள் அவருடைய செயலால் உதிர்ந்து விட்டால், தாடியிலிருந்து முடிகள் உதிர்ந்து விட்டால், அதற்கு அவர் கஃபாரா, பரிகாரம் அவர் கொடுக்க வேண்டும். எனவே தான் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதோ அல்லது தலையை சீவுவதோ அல்லது தாடி முடிகளை அவர் கோதி விடுவதோ சீவி விடுவதோ கூடாது என்று இஸ்லாம் பேசுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இஹ்ராமுடைய ஆடையை அணிந்திருப்பவர் அவர் திருமணம் செய்யக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில் அவர் திருமண காரியங்களில் ஈடுபடக்கூடாது, தனக்கும் பெண் பார்க்கக்கூடாது அல்லது மற்றவருக்கும் பெண் பார்த்து விடக்கூடாது, திருமணத்தை பற்றி அவர் பேசக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ சாதாரண நிலையில் ஒருவர் திருமணம் செய்யலாம், திருமணம் நடத்தி வைக்கலாம், திருமணத்தை பற்றி பேசலாம். ஆனால் அதுவே ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒருவர் இஹ்ராம் கட்டிவிட்டால், இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டால், இந்த செயல்பாடுகள் அந்த ஆடைகளின் மூலமாக தடை செய்யப்பட்டதாக மாறிவிடுகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இஹ்ராமுடைய ஆடையை அணிந்திருக்கக்கூடிய அந்த ஹாஜி என்பவர் மக்காவிற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய புற்பூண்டுகளை அவர் பிடுங்கக்கூடாது, மரங்களை அவர் வெட்டக்கூடாது, அதுவும் தடை செய்யப்பட்டதாக மாறிவிடுகிறது. மேலும் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்திருப்பவர் வேட்டையாடக்கூடாது, வேட்டைக்கு துணை போகக்கூடாது. அப்போ இதுவெல்லாம் தடுக்கப்பட்ட செயலாக மாறிவிடுகின்றன. கடல் மார்க்கமாக ஒருவர் ஹஜ்ஜுக்காக செல்கிறார். கடல் மார்க்கமாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அவர் யலம்லம் என்ற அந்த எல்கை வந்த பிறகு தமது ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொண்டு கடலில் பயணிக்கின்ற பொழுது உணவு தேவைக்காக வேண்டி கடல்வாழ் பிராணிகளை அவர் வேட்டையாடலாம். இஹ்ராம் அணிந்துள்ள நிலையில்
கடல்வாழ் பிராணிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் தரையிலே வேட்டையாடுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை என்பதை அல் குர்ஆன் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அப்போ இஹ்ராமுடைய இந்த நிலையில் அவர் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே தான் இதற்கு இஹ்ராம் தடை போடக்கூடிய ஆடைகள் என்று வந்திருக்கிறது. இஹ்ராமுடைய ஆடையை ஒருவர் அணிவதற்கு முன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமது தலைமுடிகளை அவர் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், தமது தாடிகளை அவர் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், தேவையற்ற முடிகளை அவர் களைந்து கொள்ள வேண்டும், தமது நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். இப்படி அவர் இஹ்ராமுக்கு முன்னால் இப்படி அவர் தயார் செய்து அழகிய முறையிலே அவர் குளித்து கொள்ள வேண்டும். அழகிய முறையிலே அவர் குளித்து கொண்டு இஹ்ராமுடைய ஆடையை அணிவதற்கு முன்னால் அவர் நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம். ஆனால் இஹ்ராமுடைய ஆடை உடுத்திய பிறகு அவர் நறுமணத்தை பூசிக்கொள்ள முடியாது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முடிகளுக்கிடையே நறுமணத்தை நான் கண்டேன், நறுமணம் பலபல என்று மினுங்கிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன், நான் இப்போதும் பார்ப்பது போன்று தெரிகிறது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ இஹ்ராமுடைய ஆடைக்கு முன்னால் அவர் நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம், அவர் குளித்து கொள்ளலாம். இஹ்ராமுடைய ஆடைக்கு முன்னால் அவர் அழகிய முறையிலே தன்னை தயார் செய்து கொள்ளலாம். நல்ல முறையில் குளித்த பிறகு, சோப்பு தேய்த்து குளித்த பிறகு, நறுமணத்தை எல்லாம் பூசிக்கொண்ட பிறகு இஹ்ராமுடைய ஆடையை உடுத்திவிட்டால் அதற்கு பிறகு அவர் குளிக்கலாமே தவிர குளிக்கின்ற பொழுது நறுமண பொருட்களை அவர் பயன்படுத்தக்கூடாது. அவர் குளிக்கலாமே தவிர குளித்த பிறகு இஹ்ராமுடைய ஆடையிலே அவர் நறுமணங்களை பூசக்கூடாது. இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அப்போ இஹ்ராமுடைய ஆடையை ஒருவர் அணிந்து விட்டால் அதற்கான 2 ரக்காத்துகளை அவர் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இஹ்ராமுடைய ஆடையை அணிந்த பிறகு துல்ஹுலைஃபா என்ற அந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுதார்கள். 2 ரக்காத் தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. அப்போ இஹ்ராமுடைய அந்த ஆடையை அணிகின்ற பொழுது இங்கிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் முதலில் ஹஜ்ஜுடைய அமலில் ஈடுபட மாட்டார்கள். முதலிலே அவர்கள் உம்ராவிலே ஈடுபடுவார்கள். அப்போ எனவே இங்கிருந்து செல்லக்கூடிய தெற்காசியா நாடுகளிலிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, மாலத்தீவு, பூடான், சைனா, அப்போ இது போன்ற தெற்காசியா நாடுகளிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு இஹ்ராம் அணியக்கூடிய அந்த இடம், அந்த எல்கை என்பது எலம்லம் என்ற அந்த பகுதியாக இருக்கிறது. கடல் மார்க்கமாக சென்றால் இங்கிருந்து செல்லுகின்ற பொழுதே இஹ்ராமுடைய ஆடையை அணிய தேவையில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த எல்கை வருவதற்கு முன்னால் கடல் மார்க்கமாக செல்லக்கூடியவர்கள் அப்போது இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது 100% ஆகாய மார்க்கமாக ஹஜ்ஜி செல்ல இருப்பதால் இவர்கள் பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானத்தில் இஹ்ராமுடைய ஆடைகளை அணிய முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் பிளேன் ஏறுவதற்கு முன்னால், அவர்கள் வானூர்தியில் ஏறுவதற்கு முன்னால் தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். அப்போ இஹ்ராமுடைய ஆடையை அவர்கள் உடுத்துகின்ற பொழுது இங்கிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் முதல்ல எப்படி நியத்து வைப்பாங்க அப்படின்னா, லப்பைக் உம்ரத்தன், இறைவா நான் உம்ராவுக்காக வேண்டி இந்த இஹ்ராமுடைய ஆடையை அணிகிறேன் என்று அவர் சொல்லுவார்.
ஏனென்று சொன்னால் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜே தமத்து, அதாவது உம்ரா செய்து முடித்த பிறகு, உம்ரா செஞ்சு முடித்து எஹ்ராமுடைய ஆடைகளை களைந்த பிறகு துல்ஹஜ்ஜி பிறை 8ஆம் நாள் வந்துவிட்டால் திரும்பவும் எஹ்ராமுடைய ஆடையை அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி உடுத்துவார்கள். முதல்ல உம்ரா செஞ்சுட்டு ரிலீஃப் ஆகிவிட்டு பிறகு ஹஜ்ஜி செய்வாங்க. அப்போ உம்ராவுடைய ஆடையை உடுத்தக்கூடியவர்கள் லப்பைக் உம்ரத்தன், இறைவா நான் உம்ராவுக்காக வேண்டி இந்த எஹ்ராமுடைய ஆடைகளை அணிகிறேன் என்று அவர் சொல்லுவார். அப்போ எஹ்ராமுடைய ஆடையை அணிந்த பிறகு அவர் என்ன ஓத வேண்டும்? தல்பியா ஓத வேண்டும். லப்பை, இதோ வந்து விட்டேன். அல்லாஹும்ம லப்பை, இறைவா இதோ வந்து விட்டேன். லப்பை லா ஷரீக லக லப்பை, இறைவா இதோ வந்து விட்டேன், உனக்கு இணையாக யாரும் கிடையாது. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஓத வேண்டும். புகழ் யாவும், பாக்கியங்கள் யாவும், ஆட்சி அதிகாரம் யாவும் உனக்கே சொந்தம், உனக்கு யாதொரு இணையும் கிடையாது என்ற இந்த தல்பியாவை ஓத வேண்டும். அப்போ எஹ்ராம் அணிந்திருக்கக்கூடியவர்கள் இந்த தல்பியாவை ஓதிக்கொண்டு அப்போ முதலாக அவர்கள் மக்காவில் இறங்கிய பிறகு அவர்கள் தவாஃப் 7 சுற்றுக்களை, காபாவை 7 சுற்றுக்களை தவாஃப் செய்வார்கள். அந்த தவாஃபுக்கு பிறகு சஃபா மருவா அந்த குன்றுகளுக்கு இடையே 7 முறை விரைந்தோடுவார்கள். அதற்கு பிறகு தமது முடிகளை களைந்து கொள்வார்கள். இப்படி செஞ்சிட்டாச்சுன்னா அவர்களுடைய அந்த உம்ரா நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு எஹ்ராமுடைய ஆடைகளை அவர்கள் களைந்து விடுவார்கள். எஹ்ராமுடைய ஆடையை களைந்த பிறகு அப்போ அவர்கள் நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம், திருமணத்தை பற்றி பேசிக்கொள்ளலாம், அவர்கள் காலுறைகளை அணிந்து கொள்ளலாம், கையுறைகளை அணிந்து கொள்ளலாம், தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், தொப்பி அணிந்து கொள்ளலாம், தலப்பாகை அணிந்து கொள்ளலாம், நகங்களை வெட்டி கொள்ளலாம். அப்போ தடை செய்யப்பட்ட அந்த செயல்பாடுகள் எஹ்ராமுடைய ஆடைகளை களைந்த பிறகு ஆகுமானதாக ஆகிவிடுகின்றன. பிறகு துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் வந்த பிறகு திரும்பவும் எஹ்ராமுடைய அந்த ஆடையை ஹஜ்ஜுக்காக வேண்டி அணிவார்கள். அப்பொழுது அவர்கள் லப்பைக் ஹஜ்ஜத்தன், இறைவா ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி இந்த எஹ்ராமுடைய ஆடை அணிகிறேன் என்று அவர்கள் நியத் வைப்பார்கள். அப்போ எஹ்ராமுடைய ஆடை இஸ்லாம் ஏன் தேர்வு செய்தது என்று சொன்னால், அப்போ எல்லோரும் வெண்ணிற ஆடைகளில் அவர்கள் காட்சியளிக்கின்ற பொழுது அப்போ எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், மனிதர்களுக்கிடையே எந்த பேதமும் கிடையாது, எல்லோரும் சரிசமம் என்ற ஒரு தத்துவத்தை இந்த எஹ்ராமுடைய ஆடை உணர்த்துகிறது. அதோடு மாத்திரமல்ல, மாஷர் மைதானத்தை நினைவூட்டுகிறது. எல்லோரும் இறைவனுக்கு முன்னால் எழுப்பப்படக்கூடிய அந்த அழகிய காட்சியை எல்லோரும் எஹ்ராம் அணிந்த நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு வெண்ணிற ஆடைகளை போர்த்தி அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அந்த நினைவை எஹ்ராமுடைய ஆடை அழகிய முறையிலே உணர்த்தி காட்டுகிறது, ஒற்றுமையை உணர்த்தி காட்டுகிறது. எனவே தான் எஹ்ராமுடைய ஆடையை இஸ்லாம் தேர்வு செய்தது. அப்போ எஹ்ராமுடைய அந்த நிலையில் செய்யக்கூடாததை செஞ்சால் அதற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே எஹ்ராமுடைய ஆடையில் இருக்கின்ற பொழுது அப்போ எந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தில் ஈடுபடாமல் அந்த ஹாஜிகள் அவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த தல்பியாவை அதிகமாக ஓத வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே எஹ்ராமுடைய விளக்கம் இதுதான் எஹ்ராம் என்று இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த ஆண்டு ஹஜ் செல்லக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய அந்த வணக்க வழிபாடுகளை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களிடமிருந்து ஏற்பட்ட தவறுகளை இறைவன் மன்னிப்பானாக. அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.